கிஷோர் என்ன பண்றீங்க? அக்கா A4 ஷீட்ல ஃப்ளவர் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஃப்ளவர் வரைஞ்சிட்டு இருக்கியா? நீ இது A4 ஷீட்ல தானே வரையற? நம்ம புது விதமா ஒரு பெயிண்டிங் வரையலாமா? என்னக்கா புது விதம்? வெயிட் பண்ணு கிஷோர். எங்க பாத்தியா? பாட்டில் ஆர்ட். ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம். இந்த பாட்டில்ல வந்து பெயிண்ட் பண்ணிட்டு அது வந்து லைட் கொடுத்திருப்பாங்க, அது வந்து க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து 8 இயர்ஸ்க்கு மேல தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. கிஷோருக்கு வந்து இப்போ 8 இயர்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வாங்க ஓபன் பண்ணி பாத்துறலாங்களா என்னென்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு. ஓபன் பண்ணிரலாமா? என்ன கிஷோர்? நானும் பாதி வரையறேன். இங்க பாரு எவ்வளவு சூப்பரா கொடுத்திருக்காங்கன்ட்டு. இந்த பாட்டில் அவங்களே கை போட்டு செடி இங்க பாருங்க பாட்டில் செம சூப்பரா வந்திருக்கு. இங்க பாருங்க த்ரெட் கொடுத்திருக்காங்க நம்ம வந்து புடிச்சிக்கிறதுக்காக. பாருங்க கிஷோர் பால்ஸ் பாருங்க எத்தனை கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெயிண்ட் பிரஷ் வந்து 2 கொடுத்திருக்காங்க, ஒன்னு பெருசு ஒன்னு சின்னது. நெக்ஸ்ட் டூத் பிக் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களே வந்து செடி போட்டு கொடுத்திருக்காங்க. செமையா இருக்குல்ல, நீங்களே பாருங்களேன் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்ட்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த 3D அவுட்லைனர் வந்து யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லைட் பாருங்க கொடுத்துருக்காங்களா, இது வந்து செட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். நம்மக்கிட்டே கலர் கலராக இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் மஞ்சள் கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. இல்ல அதை ஆன் பண்ணுவ. கிஷோர் வந்து இந்த சொல்றான், இங்க பாருங்களேன் இந்த உள்ள வந்து லைட்டா வந்து எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அது சொல்றேன். கலராகவே கொடுக்கல. தெரியலையே, நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம், செட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எப்பயும் யூஸ் பண்ற இந்த பெயிண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இது வந்து படிச்சு பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாங்களா. எங்களுக்கே தெரியாது, வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து நம்ம என்ன டிசைன் நினைக்கிறோமோ அதை வந்து வரைஞ்சி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாட்டிலில் வந்து என்ன டிசைன் நம்ம வரைஞ்சோமோ அதை வந்து பெயிண்ட்டை வச்சு வரையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள் இந்த 3D அவுட்லைனர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து மேலே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வருதுங்க லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம பாட்டில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா எப்படி வருதுன்ட்டு. நம்ம வாங்க கிஷோர், நம்ம என்ன டிசைன் வரையலாம்? இந்த மாதிரி மரமே வரையலாமா? ஓகே, இந்த பாருங்க இந்த மாதிரி மரமே வரையலாமா. அந்த லீவ்ஸ் மட்டும் இந்த மேலே இருக்கிறது மட்டும் நாமளே வந்து வேற வரைஞ்சிக்கலாம். அப்படின்னு இந்த கயிறு கழட்டணும். இல்ல கயிறு கழட்ட தேவையில்ல, நம்ம இங்கே இப்படியே வரைஞ்சிக்கலாம். பாருங்க அவங்களே வந்து பால்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, செமையா இருக்குல்ல. இந்த ஃப்ளார் தெரியாதே. இல்ல கொஞ்சமா தெரியும். இது வந்து ரொம்ப இது கிளாஸா இருக்கனால வந்து ரொம்ப வந்து டார்க்காலாம் தெரியாது. இப்போ வாங்க பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புக்லெட்டில் கொடுத்த மாதிரி நாங்கள் வந்து A4 ஷீட் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து கிஷோர் ட்ரீ வரைகிறேன்னு சொன்னால், பட் வந்து ஹவுஸ் நாங்கள் வந்து வரைகிறோம். இங்கே அந்தாண்ட கூட 6 கூட வரையலாம், ஏன்னா வந்து எங்களுக்கு 6 கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இப்போ வாங்க வந்து ஹவுஸ் வந்து ரஃப்பாக வந்து நம்ம வரைஞ்சிக்கலாங்களா. இப்போ பாருங்க நாங்கள் வந்து வரைஞ்சிருக்கோம். இங்கே பாருங்க. அக்கா நான் வரையிட்டா? இல்லை நான் வந்து இது வரைஞ்சிடறேன், நீ வந்து ட்ரீ வரைஞ்சிக்கோ. நான் வந்து ஹவுஸ் வரைஞ்சிடறேன் கிஷோர். ஹவுஸ் நான் அழகாக வரைவேன். அழகா வரைவியா? நான் வரைகிறேன் ப்ளீஸ். இங்கே பாருங்க நான் வந்து ஹவுஸ் வந்து இதில் சின்னதாக வரைஞ்சிருக்கோம். நம்ம வந்து இதில் பெருசாக வரைஞ்சிக்கலாமா? ஒரு தாட்டி வரையிட்டா? இல்லை ஹவுஸ் வேணாம், இது ட்ரீ வரையலாம். இன்னும் இது இதான் பெரிய ட்ரீயா? கிஷோர் வந்து ரஃபாக தான் வந்து வரைகிறேன். இதில் வந்து நம்ம குட்டியாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்க கிஷோர் வந்து போட்டிருக்கான், ட்ரீ வந்து போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்கு. இப்போ வாங்க இந்தாண்டியும் இதே மாதிரி ட்ரீ தான் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பறவைலாம் பறக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இங்கே சூரியன். வெயிட் பண்ண 6 போடலாம், அதுதான் வந்து மீனிங். ஒரு சூரியன் வரைஞ்சிடலாம். அதுக்குள்ள கப்பலா? 6ல் ஒரு கப்பல் வரைச்சி கப்பல் வரையலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே க்ளவுடு வரைஞ்சிடலாங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயினான 6 வரைஞ்சிடலாமா. எங்கே வரையலாம்? இங்கே. சரி இங்கே போகிற மாதிரி இப்படி போகிற மாதிரி நம்ம வந்து அதில் வந்து 3D எஃபெக்ட் மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். இங்கே போகிற மாதிரி நடுவில் வந்து இப்படி போகிற மாதிரி தண்ணி வந்து வேவ்ஸ் போகுதுங்களா. நான் எங்கள் கப்பல் வரையலாம். கிஷோர் எப்படி வரையலான்னு பார்க்கலாங்களா. எப்படி கப்பல் வரைவேன்? இங்கே கிஷோர் பாருங்க குட்டி கப்பல் வரையலாம், அவங்களுக்கும் காமி. இங்க பாருங்க குட்டி கப்பல் கத்தி கப்பல்ன்ட்டு இங்க பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து பாட்டில்ல வரைய போறோம். வாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா. இப்ப பாத்தீங்கன்னா இங்க டார்க் கிரீன் கலர்ல வந்து புல் தரையை வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வாங்க பெயிண்ட் பண்ணிடலாங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த புல் தரைக்கு தான் நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறோம்.
அப்போ தான் வந்து மேலே வந்து நம்ம வீடுக்கு இது வரைய முடியும், கட்ட முடியும்னு சொல்கிற பாருங்க. வீடு வந்து இதில் கட்டுறோம் நாங்கள். எப்படி கட்ட முடியும்? செங்கல் வச்சு கட்ட முடியும். ஆனால் பெரிய வீடு தானே கட்ட முடியும், இதில் எப்படி பண்ண முடியும்? சின்ன வீடும் கட்டலாம். சின்ன வீடு கட்ட வேண்டாம், நம்ம பெயிண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பெருசு, ஒன்று பார்த்தீங்கன்னா சின்னது. இது வந்து நம்ம அவுட்லைனுக்கு வந்து இது கொடுத்துக்கலாம். அது வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். என்னமோ எழுதியிருக்காங்க தானக்கா? ஆமாம், ஏதோ எழுதியிருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம்ல, அதனால வந்து நம்மளுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், குட்டி வீடு வந்து வரைஞ்சிருக்கோம். எங்களால் இதுதான் வந்து வரைய முடிஞ்சது. இது பாருங்கள், பெயிண்ட் வந்து நம்ம கலர் ஆகுது இல்லைங்களா, அதனால தண்ணியை தொட்டு தான் அடிக்கும். மரம் வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரௌன் கலரே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் வந்து ப்ரௌன் கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இங்கே வந்து அப்ளை பண்ணாங்களா பாருங்கள். இப்படி வந்து அடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்து நம்ம ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இருக்குல்ல பாருங்கள் பெயிண்டிங். கிஷோர் நீ பாரு, டார்க்காக தெரியும்னு சொன்னல, இங்கே பாரு லைட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. நான் வரையுதுன்னு பார்த்தா நீங்கள் எரிமலையை வரையுறீங்க. எரிமலையாடா இது? இவன் பாருங்க, எரிமலை மாதிரி தான் இருக்கு. எரிமலை மாதிரியா இருக்க? ஆமாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மரம் வந்து வரைஞ்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் வந்து பிரான்ச்சஸ் வந்து போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ரெட் கலர் வச்சு இங்கே இப்படி டாட்டாக வந்து வைக்கலாம். இன்னொரு கலரும் வைக்கலாம். இந்தாண்டியும் நம்ம பாருங்க வைக்கலாங்களா? இப்போ பாருங்க, நம்ம வந்து இப்போ என்ன கலர்? ப்ளூ கலர் வைக்கலாம். எல்லோ கலரா? சரி, நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இது பாருங்கள், மாம்பழம், அது வந்து ஸ்ட்ராபெரி. அப்படி தான் நம்ம வந்து வரையணும். இப்போ வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாங்களா? அக்கா இங்க ரெட்ல முட்டை வந்துருச்சு. முட்டை வந்திருக்கா? முட்டை சரி, எடுத்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடு. சரி காட்டுவேன். கொடுக்கு போட்டுருங்கிற. பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா கலருமே வந்து அங்கங்கே இருக்கோம், அதுக்காக வந்து நம்ம எல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதே அப்படியே வந்து பிளாக் கலரா? பிளாக் கலர் வேணாம் வந்து நம்ம ரெட்டையும் வந்து ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணி பிங்க் கலர் வைக்கலாமா? இரு, ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். அப்புறமேட்டு வந்து ஒயிட் கலர் வந்து வச்சுக்கலாம். இது வந்து அப்போ கழுவிடலாம். இப்போ வந்து ஒயிட் கலர் எடுத்து வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, பிங்க் கலர் கிடச்சிச்சு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, பிங்க் கலர் கிடச்சிச்சா? இது வந்து நம்ம அங்கங்கே வச்சுக்கலாம். பாருங்க, பிங்க் கலர் வந்துருச்சு. இந்தாண்டியும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கிறதுக்கு ரெட் கலர்ல தானே தெரியுது. ரெட் கலரா? எங்க பாரு, ரெட் கலருக்கும் பிங்க் கலருக்கும் பாரு டிஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியுதா இல்லையா? லைட்டா தான் டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ வாங்க நம்ம வந்து மேலே வந்து அந்த காக்கா பேர்ட்ஸ்லாம் போகிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாங்களா? வந்து நம்ம பிளாக் கலர் எடுத்துக்கலாம். இது காக்கா. இங்கே வரைஞ்சிக்கலாமா? இங்கே வரைஞ்சிக்கலாமா கிஷோரு? ஃபர்ஸ்ட் வந்து இங்க எல்லோ கலரும் ப்ளூ கலர் கொடுத்துட்டாலே இது கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வாங்க மேலே வந்து காக்கா வந்து வரைஞ்சிடலாம். இங்கே வரையலாமா இல்லை மேலே வரையலாமா? மேலேயா? ரொம்ப மேலே வேணா, இங்கே வரையலாமா? இது வந்து காக்கா மாதிரி. இது வந்து பெயிண்ட் அதிகமாக தொட்டுட்டோம் போல், அதனால் வந்து இதாக இருக்குது. ஆனால் பாரு, சீக்கிரமாக வந்து காஞ்சிடுது. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து காக்கா வந்து வரைஞ்சிட்டோம். வீ போட்டு காக்கா முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து கிளவுட் வரையலாமா? காக்கா போட்டிருக்கா. அங்கே ஒரு காக்காவா? நல்லா இருக்காது, இது கரெக்டாக இருக்கு. பரவாயில்ல கிஷோர், நல்லா இருக்குல்ல? சரி, இப்போ நம்ம ஹார்ட்டின் மாதிரி இருக்கு. ஹார்ட்டின் மாதிரி இருக்கா? எனக்கு பார்க்க வி மாதிரி இருக்கு. இப்போ வாங்க வந்து கிளவுட்ஸ் வரையலாமா? வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஒயிட்டும் ப்ளூவுமா? ஆமாம். அப்படி நம்மளுக்கு வரது அப்படியே மேலே வந்து இப்படி கிளவுட்ஸ். ஹேய், இங்கே பாருங்க, எனக்கு வந்து கிளவுட் ப்ளூ கலரில் தானே இருக்கும். அப்படியே மேலே வந்து ஃபைனல் டச்சுக்காக வந்து நம்ம ப்ளூ கலர் குத்தரலாம். இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து 3D அவுட்லைனர் இருக்குல்ல கிஷோரு? சரி. பாரு, சீக்கிரமாக காயுது. இந்த மாதிரி கிராஸ் காய்ச்சிருச்சு. ஆமாம், எல்லாம் சீக்கிரமாக காயுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இது காய்ச்சிருச்சு. ஆனால் இங்கே தான் காயில் உள்ளார. இது பாரு, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்தாண்டியும் நம்ம வந்து கிளவுட்ஸ் வரைஞ்சிடலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்களுக்காக முடிஞ்ச ஒரு ட்ராயிங் தான் வந்து வரைஞ்சிருக்கோம். பட் அழகாக தான் இருக்குது, நீங்களே பாருங்களேன், அழகாக இருக்குது, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து 3D அவுட்லைனர் கொடுத்துடலாங்களா?
வாங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து கொடுத்துடலாம். இங்க பாருங்க பேஸ்ட் மாதிரி இருக்கு. கிஷோர் இது நைட்டில் வச்சா நல்லா வந்து மின்னும் நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணதில்லை, நம்ம வந்து ஷார்ட்ஸ்லலாம் வந்து பார்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுவும் உள்ளே போட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த லைட்னிங்கும் பண்ணிடலாம். லைட் அது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பாரு. இப்போ வாங்க பால்ஸ் வந்து எடுத்தாச்சு. இதுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து கொட்டணும். ஆனால் பிங்க் கலர் இருக்குது, செமையாக இருக்குது பாருங்க. ஹே எல்லாம் கீழே கொட்டுது. இப்போ பாருங்க அழகா ரெடி ஆயிருச்சு, செமையாக இருக்குல்ல. இப்போ லைட் பண்ணலாம். வெயிட் பண்ண, அந்த ஷீட் எடு. வந்து ரொம்ப நேரம் வந்து எரிஞ்சிட்டே இருந்தால் பேட்ரி வந்து குறைஞ்சிரும். இது என்ன பேட்டரின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. இது வந்து இப்படி முடிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. லேசர் லைட்டுக்கு போடுவாங்கல்ல ஒரு பேட்டரி, அந்த குட்டி குட்டி பேட்டரிக்கா. குட்டி குட்டி பேட்டரியா? இப்போ பாருங்க எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க உள்ள லைட் வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம். எரியுதா? என்னாச்சு கிஷோரு? அதே பிடிச்சிட்டாங்க. இரு இப்போ வந்து உள்ள வந்து செட் பண்ணிடலாமா? ஃபைனல் டச்சுங்க. இதை வந்து செட் பண்ணிடலாம். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குல்ல. உள்ள பால்ஸ் எல்லாம் போட்டு நெக்ஸ்ட் வந்து லைட்லாம் எரிஞ்சு நல்லா இருக்கு பாரு. பாரு இவன் செமையா இருக்குல்ல. பார்த்து வீடுக்கு வச்சிருந்தா அழகா இருக்கும். வீடுக்கா? வீடுல எரியுது பாரு கொஞ்சமா. அங்க பாருதா வீட்டுல எரியுதா? பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ஷோகேஸ்ல அழகா வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எங்களால் முடிஞ்சது தான் வந்து ட்ராயிங் பண்ணியிருந்தோம். இந்த ட்ராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க. எங்க பாருங்க செம்மையாக இருக்குது. பாருங்க க்ளோஸில் காமிக்கிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம காலையில இப்படி வச்சுக்கலாம். லைட்ல கலர் கலரா நம்ம கிட்ட இருக்குல்ல, அத போட்டுக்கலாம். எங்ககிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு லைட் வந்து இருக்கு, கலர் கலரா அது வந்து எரியும். நம்ம வந்து அது செட் பண்ணலான்னு பார்த்தோம். சரி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அதே செட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கலாம். நீங்களும் அது வாங்கினீங்கன்னா இது யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதனால தான் நாங்கள் வந்து அதை வச்சுட்டு இதை யூஸ் பண்ணோம். பாருங்க அழகா இருக்கு. இந்த பாட்டில் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும். Thank you. Bye bye. See you back.